Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 1ல வந்து எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா find a cross b, a cross a and b cross a. இதுல a set and b set ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. a setல என்ன எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2, -2 and 3. அதே மாதிரி b setல என்ன எலிமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 1 and -4. இதுல வந்து a cross b எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல a set cross b setன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா A setல இருக்க முதல் எலிமெண்ட் என்னன்னு பாருங்க 2, B setல இருக்க முதல் எலிமெண்ட் என்ன 1. சோ ஃபர்ஸ்ட் அது 2, 1 ன்னு எழுதிக்கணும். அதுக்கு அப்புறம் A setோட முதல் எலிமெண்ட் என்ன 2. B setல அதுக்கு அப்புறம் என்ன எலிமெண்ட் இருக்குன்னா -4. அப்ப 2, -4 ன்னு எழுதிக்கணும். இதுக்கு அப்புறம் B setல எலிமெண்ட் கிடையாது. சோ A setல இருக்க செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போறோம் -2. அப்ப -2, 1 அப்புறம் -2, -4 அப்படியே கண்டினியூ பண்றோம். அப்புறம் 3, 1 3, -4 இந்த எல்லா ஆர்டர்ட் பேர்ஸும் சேர்ந்தது தான் A cross B. அடுத்து A cross A கண்டுபிடிக்க போறோம். So A set 2, -2 and 3 cross 2, -2 and 3. இப்போ நம்ம A cross A கண்டுபிடிக்கலாம். 2, 2, 2, -2, 2, 3, -2, 2, -2, -2, -2, 3, 3, 2, 3, -2 and 3, 3. அடுத்தது B cross A கண்டுபிடிக்க போறோம். So B set 1, -4 cross A set 2, -2, 3. B cross A அடுத்தது எழுதலாம். 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. இதான் B cross A. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்ல A equal to B equal to P, Qன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ A செட்டும் B செட்டும் சேம் தான். ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A cross B என்னன்னா P, Q cross P, Q. இப்போ நம்ம ஆர்டர்ட் பேர் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸா எழுதிக்கலாம். P, 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 Q, Q, P and Q, Q. இதுதான் A cross B. அடுத்து A cross A கண்டுபிடிக்க போறோம். ஸோ P, Q cross P, Q. அப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸா எப்படி வரும்னா P, 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 Q, Q, P and Q, Q. இது A cross A. B cross Aவும் அதே தான் ஆன்சர் தான் வரும். P, 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 Q, Q, P and Q, Q. ஏன்னா எல்லாமே சேம் செட் தான். A செட்டும் B செட்டும் சேம் செட். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். A equal to M, N and B equal to null set. First A cross B. M, N into null set. எந்த செட்டோட null set நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து null set. அதே மாதிரி B cross A பார்த்தாலும் null set into M, N. ஆன்சர் equal to null set. அப்புறம் A cross A. M, N cross M, N. ஆன்சர் வந்து எப்படி வரும்னா M, 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 N, M and N, N.